ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக நிலாவை சோழன் சமாதானப்படுத்திட்டாரு. அது ஏன் அப்படின்னா ராகவை நல்லா வச்சு செஞ்சதுனால நிலாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவனுக்கு எவ்வளோ திமிருந்தா என்கிட்டே வந்து அப்படி பேசுவான், அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோழன் அடித்ததுனால. இன்னொரு பக்கம் இங்கே சேரன் தான் நிலாவுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. அப்போது சோழன் இன்னொரு பக்கம் நிலா கிட்ட, ஏங்க நீங்கள் இப்போ ஓகே தானே, இனி அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னு கேட்டதும் ஓகே தான், நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிட்டுருக்கேன். ஐயோ இப்போ தான் ஞாபகம் வருது, பல்லவன் என்கிட்ட பேசணும்னு வந்தான், அவங்ககிட்டயே நான் கோவப்பட்டு பேசிட்டேன். ஆமாம் அவன் எங்கே இருக்கான்? சும்மா தொட்டதுக்கெல்லாம் அவன் வேற அழுதுகிட்டே இருப்பான். நான் இப்படி பேசினதுனால ஏதாச்சும் ஃபீல் பண்ணிகிட்ருக்க போகிறான். அவன் எங்கே இருக்கான், நடங்க அவனை பார்த்து பேசலாம் அப்படின்னு நிலாவும் சோழனும் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது தான் பாண்டி அங்கே இருக்காரு. பாண்டியை பார்த்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. நிலாவை பாண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க பல்லவனை தேடிக்கிட்டு. பல்லவன் பார்த்தா வெளியில் ஃபோன் பேசிகிட்ருக்காரு. ஏங்க அங்கே இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது இங்கே பல்லவன் இவங்க வரத்தை கூட கவனிக்காம அவங்க கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க காயத்ரி கிட்ட. ஆக்சுவலி சோழன் லவ் பண்ண பொண்ணை இப்போ நம்ம பல்லவன் லவ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பல்லவன் வந்து ஒரு முறை போயிட்டு அவங்க கூட காலேஜுக்கு போயிட்டு வரும்போது பேசியிருக்காங்க. அந்த வழியாக தான் பஸ் ஸ்டாண்டில் எப்பயுமே பல்லவன் காலேஜுக்கு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா பல்லவன் டல்லாக இருப்பார். அப்போது அந்த விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறபோது தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பழக்கமாயிடுது. பல்லவன் ஒரு கட்டத்தில் நடந்த விஷயத்த அவர் நினச்ச விஷயத்த காயத்ரி கிட்ட சொல்லிடுறாங்க. முதல்ல நீங்கள் என்ன தான் பார்க்குறீங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நினச்சி நானும் உங்களை பார்த்துக்கிட்டு உங்கள் மேலே ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் எங்கள் சோழன் என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ அப்செட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சோழன் காயத்ரி கிட்டே விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் காயத்ரியுமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படியா, இல்லை நான் அவரை தான் பார்த்தேன், ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சே, இப்போ நான் அவரை எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காயத்ரி சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது தான் சரி உங்கள் அண்ணன் தான் உங்கள் அண்ணனை லவ் பண்ண முடியலை, ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைல்ல, நீங்கள் காலேஜ் தான் படிச்சிட்ருக்கீங்க, ஆக்சுவலி எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு காயத்ரி கேட்டதும் பல்லவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னையா நீயா என் அண்ணனை லவ் பண்ணிவிட்டு என்ன எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதும், ஏன் லவ் பண்ணக்கூடாதா, ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா க்ளோஸாக இருக்கீங்க, நல்லா வந்து ரிலாக்ஸாக நல்லபடியாக பேசுகிறீங்க, சோழன் மாதிரி நீங்களும் எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுகிறீங்க, சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணலாமா, நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பல்லவன் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காங்க. அப்படி தான் இவங்க ரெண்டு பேருக்குமே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வழக்கம் போல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சோழன் அடிக்கடிக்க பல்லவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை தவிர எல்லாரும் கமிட்மெண்ட்லேயே இருக்கீங்கடா, எந்த நேரமும் ஃபோனும் கையுமாவே இருக்கீங்க, அங்கே என்னென்ன சேரன, இங்கே பார்த்தா பாண்டி, தோ வந்து தூங்கலான்னு பார்த்தா நீ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இல்லைண்ணே அது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பல்லவன் சமாளிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ தான் புரியுது அது உண்மையிலே காயத்ரி அவங்களோட லவ்வர் தான் அப்படின்னு. பல்லவன் சொன்னதை நம்பி ஏமாந்துட்டு தான் இருந்தார் சோழன் கூட. இப்போதான் நிலாவும் சோழனும் பல்லவன் கிட்ட போய் நிற்கவும் இவங்க நிலா வந்ததை கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு கால் பேசிட்டே இருக்காங்க பல்லவன். நிலாவுக்கும் சோழனுக்கும் அதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி. முதல்ல நிலா தான் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் சோழன் அங்கே பாருங்க அப்படின்னு சொன்னதும் என்னது இது, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லவும் சோழன் அது காயத்ரி அப்படின்னு சொன்னதும் எனது காயத்ரியா, அடே நீ அப்போது ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணலையா, இது உன்னுடைய லவ்வரா, என்னடா அண்ணன் இல்லை என்னதும் தம்பி அப்படின்னு ஒன்று போனால் ஒன்றுன்னு சொல்லிட்டு அடுத்து உன்னை கவர் பண்ணிட்டாளா, அட பாவீங்களா, இங்கே வீடே ரணகலத்தில் இருக்குது, ஆனால் இந்த ரணகலத்துலேயும் இவனுக்கு குதூகலத்தை பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லிட்டு இருக்காங்க நிலா கிட்ட. அப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அண்ணி பேசலையேன்னு கொஞ்சமாச்சும் இவனுக்கு ஃபீலிங் இருக்கா, நான் பேசலைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்து காயத்ரி கூட பேச ஆரம்பிச்சுட்டானா இது எப்பத்துலேருந்து நடக்குது அப்படின்னு நிலாவுமே சோழன் கிட்ட சொல்லிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்ருக்காங்க.
அப்போ தான் காயத்ரி பின்னாடி சோழனை பார்த்துடுறாங்க. அவங்க இருக்கிறது பின்னாடி தெரிஞ்சிருது. பார்த்த உடனே கம்முன்னு ஆயிடுறாங்க, எதுவுமே பேசுறது கிடையாது. அதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிட்டு ஜாலியாக பேபி லவ் யூ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க சோழனை பார்த்த உடனே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுடுறாங்க. சோழனும் காயத்ரி பார்த்துடுறாங்க அப்படின்றத கவனிச்சிடுறாரு. கவனிச்ச உடனே அவங்க டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. காயத்ரி கட் பண்ண உடனே ஹலோ 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 காயோ ஏன் ஃபோன் கட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் காதலேருந்து எக்ஸைட்டை எடுத்துட்டு திரும்பும்போது தான் தெரியுது பின்னாடி நிலாவும் சோழனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அதை பார்த்த உடனே பல்லவனுக்கு ஒரே ஷாக்கு. அண்ணி 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 அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு. ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்கா பல்லவா அப்படின்னு கேட்டதும், அண்ணி அது ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஓ எப்போத்துல இருந்துடா காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுவும் கிஸ் பண்ணுற அளவுக்கு போகுது. டே நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுடா, இந்த வயசுலேயே உனக்கு லவ் கேட்குதா, பத்தாததுக்கு கிஸ்ஸு வேற எனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சோழன் சொன்னதும் நீலா சோழனை பார்த்து முறைச்சதும் அவங்க அமைதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அண்ணா அது நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. கிஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாடா பல்லவா, எனக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேயே காது குத்தியாச்சு, நீ திரும்பவும் எனக்கு காது குத்தாதா சரியா அப்படின்னு சோழன் பல்லவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பண்ணவா இது அப்படின்னு. அண்ணி அது அப்படின்னு இழுக்கிறாங்க. பல்லவன் பல்லவா நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அண்ணி ஆமா அண்ணி காயத்ரி தான் நீ அப்படின்னு சொன்னதும் என்ன நடக்குது அப்படின்னு. முதல்ல உன்னை பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சோழனை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். இப்போ சோழனுக்கு கல்யாணம் ஆகிடுச்ச உடனே அடுத்து நீயா அப்படின்னு சொன்னதும் ஆமாம் நீ நடந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பேசி அப்படியே சரி பண்ணிக்கிட்டோம். இப்போ காயத்ரிக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் காயத்ரி பிடிச்சிருக்கு, எல்லாரும் அவங்கவுங்க ஆளோட பேசுகிறாங்க, அதான் அண்ணி அப்படின்னு. ஆமாம் நான் உன் கூட பேசலன்னு கவலை இருந்துச்சா அப்படின்னு நிலா கேட்கவும், அண்ணி அந்த மூட் அப்செட்டில் தான் இருந்தேன், அப்போ தான் காயத்ரி கால் பண்ணாலா, அதான் அவகிட்ட பேசிட்டே அப்படியே இப்படியே வந்துட்டா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போத்துலேருந்துதா இது நடக்குது திருட்டு பையா, இந்த விஷயத்த என்கிட்ட கூட சொல்லலைல, அண்ணியை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லைல்ல அப்படின்னலாம் சோழனோட அதாவது பல்லவனுடைய காதை பிடிச்சி லைட்டாக திருகிட்டு இருக்கவோ, அண்ணி ப்ளீஸ் அண்ணி விட்டுருங்க, நான் தான் உங்ககிட்ட பேச வந்தேன், நீங்கள் தான் என்கிட்ட பேசலை, நான் என்ன பண்ணட்டும் நீ அப்படின்னதும் அமைதியாக விட்டுடுறாங்க நிலா இருந்துக்கிட்டு. சரி பல்லவா நீ எங்கே நான் பேசலையோ அப்செட்டில் இருப்ப, உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தேன், ஆனால் நீ ஆல்ரெடி ஃபுல்லாக சந்தோஷமாக தானே இருந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனை பார்த்து நிலாம் கேட்டுக்கிட்டே சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. பாண்டி இது எல்லாத்தையும் வெளியில் அதாவது வாசப்படையில் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஓகேவா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ ஆனால் வானதி பேசின விஷயம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நிலாவுக்கு, அதனால தான் பாண்டியோட முகத்தை கூட பார்க்க அவங்களுக்கு முடியலை. அப்புறம் தான் அண்ணே இந்த விஷயம் அண்ணனுக்கு அப்படின்னு. அது எப்படி பல்லவா தெரியாமல் இருக்குமா, கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. ஏன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடே பார்த்துக்கிட்டு என்னை எப்படியெல்லாம் ஓட்டினீங்க, ஏன் இப்போ நான் உங்களை ஓட்டக்கூடாதா பல்லவா, நீ படிக்கிற பையன், இன்னும் அந்த ஸ்டேஜை தாண்டலை, முதல்ல ஒழுங்காக படி அப்புறம் லவ் பண்ணு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா அதெல்லாம் பக்காவாண்ணா அப்படின்னு. அப்போ தான் நிலா பல்லவனை பார்த்து என்ன பல்லவா நீ ஓகேன்னு சொல்கிறியா, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பல்லவன் நிறைய அரியர் வச்சுருக்காரு, இந்த விஷயம் நிலாவுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னும் வீட்டில் யாருக்குமே தெரியாது, அதனால தான் முதல்ல ஒழுங்காக படி பல்லவா அப்படின்னு நிலா பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அங்கே பாண்டி நிலா கிட்ட பேசுறதுக்காக ஏங்க அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் வெளியவே நின்றுடுறாங்க எல்லாருமே 3 பேருமே. என்ன அப்படின்னு நிலா கேட்கவும், இங்கே பாருடா பேசாமல் அமைதியாக போய் உட்காந்துரு, அப்போ பேசாமல் இப்போ எதுக்கு பேச வந்திருக்க, அவங்க தான் உங்க கூட பேச விரும்பலன்னு தெரியுதுல்ல, போடா அமைதியாக பக்கம் அப்படின்னு சோழன் சொல்லவும் நிலா இருந்துக்கிட்டு ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க பாண்டி என்ன அப்படின்னு. இல்லைங்க வானதி அப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல, சாரிங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அண்ணன் பண்ண ஒரு விஷயத்தினால நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டு நிற்கிறேன், ஆனால் அதை வானதி புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்காமல் என்னுடைய மனசை இன்னும் தானே கஷ்டப்படுத்திட்டு போனாங்க, சாரி கேட்டால் மட்டும் அவங்க கேட்டது இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போகிறாங்க. ஏங்க
அவள் கேட்டாலும் சொன்னாலையோ சொல்லலைனாலையோ அவள் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. நாங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி உண்மையிலே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடே சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் எப்படி வேணாலும் நடக்கட்டும், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடாக இருக்குது. அது உண்மைதான். இதை நாங்கள் யாருமே பொய்ன்னு சொல்ல மாட்டோம். அவள் சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா அப்படின்னு பாண்டி நிலா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சோழர் இருந்துக்கிட்டு, அது என்னமோ உண்மைடாடா, அதை நீயும் வானத்தையும் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. உனக்கு தெரிஞ்சா சரி, ஆனால் பார்த்து நடந்து கூட குடும்பத்துக்கூட ஒரு பிரச்சனைன்னா அதை சரி பண்ணுறது தான் பார்க்கணுமே தவிர இப்படியே அதையே பெருசாகி ஊதி சண்டையை பெருசாக்கக்கூடாது, குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. வானத்தையும் அப்படி தானே நடந்துட்டுருக்கா. ஏன் நான் அவகிட்ட கோவப்படுறதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியாது? என்னமோ வேணும்னே உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி. நிலாவுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் பொய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் 2 பேரும் லவ்வே பண்ணிக்கலாம். லவ் பண்ணிக்காமலே நீங்கள் எங்களுடைய லவ்வை குறை சொல்ல வந்துட்டீங்களான்ற அளவுக்கு எப்படியெல்லாம் பேசினாவ. பார்த்து நடந்துக்கோ பாண்டி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஏங்க நீங்கள் நடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. முட்டாள்தனமாக அவள் ஏன் அப்படி பேசினான்றது பாண்டியால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. அதனால் வானதி பேசினது தப்பு அப்படின்னு பாண்டியுமே உணர்றாரு. அதுக்காக தான் நிலாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாங்க. இப்போது நிலா, பல்லவன், சோழன் 3 பேரும் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் சரி பல்லவா, நீ ஃபோன் பார்த்து பேசிகிட்டே இருக்காம போய் முதல்ல தூங்கு, நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல அப்படின்னு நிலா சொன்னதும் சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் உள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ளே. சேரன் அழுதுட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. பல்லவன் வந்து நிலா உள்ளே போகிறாங்க. சோழன் வந்து வெளியில் நின்று நிலாவே பார்த்துட்ருக்கவும் என்ன சோழன் அப்படின்னு, ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு, நீங்களும் தூங்குங்க சோழன் என்ன அப்படின்னவும், நீங்கள் ஓகே தானே அப்படின்னவும், எத்தனை தடவை கேட்பீங்க சோழன், நான் ஓகே தான் அப்படின்னு நிலா ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க உள்ள ரூம்குள்ளே. அதுக்கப்புறம் சோழனும் தூங்க போயிடுறாரு. பாண்டியுமே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சேரன் வழக்கம் போல் எல்லாருக்கும் காஃபி போட்டுட்ருக்கவும், அப்போ தான் வந்து எல்லாருக்குமே காஃபி கொடுக்கும்போது பாண்டி வாங்கிக்கிறாரு, பல்லவன் வாங்கிக்கிறாங்க. சோழன் வாங்காமல் முறுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. நிலாவுமே வராங்க வெளியில். நிலா நான் பண்ணது தப்பு தான்ப்பா, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது இந்த அளவுக்கு ஆகும் நான் எதிர்பார்க்கலப்பா. அண்ணனை மன்னிச்சிடுப்பா. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா, நான் பிரச்சனையை பேசி சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து நிலாவை பார்த்து கேட்கவும், அப்போ நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லவும், என் மேலே இருக்கிற கோபம் உனக்கு போயிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து கேட்கும்போது சோழன் பேசுகிறாரு. அது எப்படி நான் போகும், அது எப்படி போகும், நீ சாதாரணமான விஷயமா பண்ணியிருக்க, நீ பிரச்சனையை பெருசாக்குனதே போதும், இதுக்கப்புறம் நீ சரி பண்ணுறன்ற பேரில் எதையும் போய் அங்கே உளறி கொட்டி வைக்காமல் இருந்தால் போதும், எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னதும், டே சோழா என்னடா சொல்கிற, எப்படிடா அப்படின்னு கேட்கவும், ஏன் அதை சொல்லி நீங்கள் ஏதாச்சும் திரும்பவும் பண்ணணுமா அப்படின்னவும், சோழன் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க பாருங்கள் பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சரி பண்ணுறேன்னு வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னவும், சோழன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணா, தயவு செஞ்சு இனி யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றத யோசிச்சு பேசுங்கண்ணா, அதுவே எனக்கு போதுண்ணா. ஆனால் உங்களால் நான் நேற்று அவங்ககிட்ட நிறைய அசிங்கப்பட்டுட்டேன், அந்த ஒரு கோவத்தில் தான் நான் உங்ககிட்ட வந்து அப்படி பேசிட்டேன், சாரிண்ணா அப்படின்னு கேட்கவும், என்ன பண்ணலாம், நீ எதுக்குப்பா என்கிட்ட சாரி கேட்கணும், நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதனால் உன் வாழ்க்கைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைன்னு ஆகும் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் நான் அவர்கிட்ட உனக்கும் சோழனுக்கும் நடந்த கல்யாணத்தை சொன்னதுக்கு அப்புறமா கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம், எல்லாமே மாறணும்னு நினச்சிட்டு இருக்கோம், கண்டிப்பாக மாறும் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ராகவ் உன்னை இந்த அளவுக்கு விடாமல் டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி பார்க்கலாப்பா. முதல்ல அவன் இந்த மாதிரி உன்கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்றது எனக்கு தெரியாதுப்பா, அப்படி தெரிஞ்சிருந்தா நானே அவனுடைய சட்டையை பிடிச்சி ஏண்டா நிலா கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்டுட்டு வந்திருப்பேன்ப்பா, தப்பு தான்ப்பா மன்னிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லவும், விடுங்கண்ணா எதுக்கு பழைச பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போய் எப்படி அங்கே ஃபேஸ் பண்ணுவேன், நான் கூட வரட்டுமா, நான் வந்து அவர்கிட்ட பேசிட்டோமா, அவரால் இனி உனக்கு ஏதாச்சும் தொந்தரவு வரப்போதோ அப்படின்னு, அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே, சோழன் எல்லாத்தையும் பேசிட்டாரு, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேண்ணே அப்படின்னு சொல்லவும், என்ன பாடிலா சாப்பாடு சாப்பிடாமே போகிறேன் அப்படின்னு, பரவாயில்லண்ணே நான் ஆஃபீஸ்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னதும், இல்லை பண்ணிடலாம் நாங்கள் கட்டிட்டேன் லஞ்ச் பேக்கில் அதை எடுத்துகிட்டு போய்டும் அப்படின்னு சொன்னதும், சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு எல்லாமே கிளம்புறாங்க. சோழனுமே ஏங்க நான் வீட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வராங்க. போயிட்டு இருக்கும்போது நிலா ரொம்ப நர்வஸாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. சோழன் கவனிச்சுட்டு,
என்னாச்சுங்க, ஆஃபீஸில் என்ன நடக்கும்னு பயந்துட்டே போகிறீங்களா? நான் தான் உங்ககிட்ட நேற்றே சொன்னல, எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக போங்க அப்படின்னு. இல்லை சோழன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அவன் அடி வாங்கினதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அங்கே போயிட்டு திரும்பவும் அது எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் அவன் ஒரு சைக்கோ மாதிரி திரும்பவும் ஏதாச்சும் பண்ணானா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், அப்படி ஏதாச்சும் அவன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் எனக்கு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், சரிங்க சோழன், எனக்கு என்னமோ இப்போல்லாம் வர வர உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சோழன் அப்படின்னு சொன்னதும் ஒரே சந்தோஷம் சோழனுக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு சரியாக காது கேட்கல அப்படின்னதும், உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன சோழன் அப்படின்னதும் ஒரே சந்தோஷம். அவருக்குள்ள ஒரு நிமிஷம் ரக்க கட்டி பாட்டு போட்டு நிலா கூட டூயேட்டே பாடிட்டாரு சோழன் அப்படின்னு சொன்னதும், சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சோழன் கேட்கும்போது, அப்போல்லாம் நீங்கள் நிறைய பொய் சொல்வீங்க வீட்டுக்கு வந்த புதுசில், அது எனக்கு ரொம்ப கோவத்தை உண்டாக்கும். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் கோவப்படுவேன், சண்டை போடுவேன். ஆனால் நீங்கள் இதே சொல்ல அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக பொய் சொல்கிறீங்க, எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ற விதம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுவே பழகிடுச்சு தன்னால். அந்த பொய்யை தவிர நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ வர வர நீங்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணுறீங்க, எனக்கு முக்கியமாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, என் கூடவே பக்கபலமாக இருக்கீங்க. சொல்லப்போனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி, ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறீங்களா, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், என்னது வாட்ச்மேனா அப்படின்னு ஒரு நிமிஷம் பல்ப் ஆகிடுது சோழனுக்கு. ஏங்க அப்படின்னதும் சோழன் நிலா கிட்ட கேட்கவும், அப்போ நிலா சொல்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க சோழன், உதாரணத்துக்கு தான் சொன்னேன். சொல்லப்போனால் ஒரு ஆஃபீஸ்க்கு எப்படி ஒரு வாட்ச்மேன் அங்கே எந்த ஒரு தப்பும் நடக்காமல் பாதுகாப்பாக இருக்காரோ, அதை விட நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சோழன். உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த ராகவை பார்த்தா அப்படி எரிச்சலாக தான் வருது. அவன் பேச அவனோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவத்தை உண்டு பண்ணுது சோழன் அப்படின்னு சொல்லவும், சோழா, நீ ஏன் அவன் சொல்கிறத வாட்ச்மேன் அப்படின்றத அந்த ஸ்தானத்திலே எடுத்துக்கணும். ஒரு மனைவிக்கு ஒரு ஹஸ்பண்ட் துணை அப்படின்றத அவள் அப்படி சொல்கிறான்னு எடுத்துக்கோயா அப்படின்னு சோழன் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்கிட்டு எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்து சோழன் ட்ராப் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறாங்க. கரெக்டாக அங்கே நிலாவை கூட்டிகிட்டு போய் விடவும் அந்த பக்கமாக ராகு வந்துடுறாங்க ஆஃபீஸ்லேருந்து. சொல்ல போனால் அவங்க கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. அது பார்க்கும்போது நிலாவுக்கு ஒரே சந்தோஷம், சோழனுக்கு சிரிப்பாக வருது, ஒன்றுமே தாங்க முடியல. அப்போதான், என்ன சோழன் பயங்கரமாக வச்சு செஞ்சிட்டிங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, அவர் உங்களுடைய பாஸ், ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி அவன் அடி வாங்கியிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதில்ல. உங்கள் 1000 பால் பல்ப் எடுத்த முகத்திலே அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் பாஸ்க்கு கோவம் ஏறிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டதும், சோழன் காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சோழன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போகிறாங்க. பாய்ங்க அப்படின்னு ராகவ் பார்க்குறாருன்னே வேணும்னே பயங்கரமாக கடுப்பேற்றுறாரு சோழன். நிலாவுக்கு பாய் சொல்லிட்டு நிலாமே உள்ளே கிளம்பி போகிறாங்க. அப்படியே நிலா ராகவ் பார்த்ததும் முகத்தை தூக்கி வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ராகவ் என்னுமே தெரியாத குழந்தை மாதிரி பப்பிக்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே ஆஃபீஸில் இருக்க அத்தனை ஸ்டாஃப்மே என்னாச்சுன்னு சொல்லிட்டு ராகவை அப்படி விசாரிக்கிறாங்க. ராகவ் கடைசியில் போகிறாரு பாருங்க ஒரு பிட்டு, ஒன்றும் இல்லை, படிக்கட்டில் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். அப்பாடி எப்படியோ நம்ம பயந்த மாதிரி அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்து வந்திருக்கலாம்ல ராகவ் அப்படின்னு எல்லாருமே அக்கறையாக விசாரிக்கிறாங்க. திவ்யா இருந்துக்கிட்டு என்னாச்சு நிலா ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் போயிட்டு அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் உள்ளே போய்ட்றாரு. உள்ளே போனதுக்கு அப்புறமா நிலாவுக்கு ஒரே சந்தோஷம். இதெல்லாம் சோழனோட தான். இன்னைக்கு நிம்மதியாக நான் உட்காந்து இங்கே வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் சோழன் தான். உண்மையிலே கிரேட் இல்லை அவர் அப்படின்னு சோழனை நினச்சி நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சமாக சோழன் நிலாவுடைய மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.